இந்த வீடியோவில் நம்ம ராகி சாக்கோ செய்வது எப்படின்றத பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் ராகி எடுத்துக்குங்க, 2 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. அதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. கலந்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்கலாம். இதை வந்து அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி கட்டி ஆன பிறகு நம்ம இது கூட 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/2 கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி நல்லா இழுத்துட்டோம். இழுத்த பிறகு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே செய்யுங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துக்கலாம். அப்போ பாருங்கள், எல்லாம் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றாக கூடி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. மாவு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு இது மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்கோ ஷேப் வரதுக்கோசரம் ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சாக்கோ ஷேப் வந்துடும், கடையில் விற்கிற மாதிரியே. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து அவனில் வந்து பேக் பண்ண போகிறேன், அதனால் இந்த பிளேட் எடுத்துருக்கேன், அவன் பிளேட்டு. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அவனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. 180 டிகிரியில் பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தேன், நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய இருந்ததுன்னா நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 வாரத்து வரைக்கும் நல்லாயிருக்கும். ராகி மாவுன்றதால நமக்கு உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ராகி சாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.